வணக்கம். நேற்றைய தினம் கோயம்புத்தூர் காலப்பட்டி ரோட்டில் நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிருந்தேன். அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க பில்லு போட்டிருக்காங்க 1107 ரூபா 44 பைசா. அந்த 44 பைசாவை கூட அவங்க விடாமல் கலெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அந்த நிறுவனத்துக்கு ஒரு ராயல் சல்யூட். ஏன்னா இந்த கூகுள் பேவை இந்த செயலியை பக்காவாக பயன்படுத்துகிறாங்க. பைசாவில் வர்ற அந்த கணக்கு கூட ஒரு கார்ப்பரேட் நிறுவனம் விடுறது கிடையாது. ஆனால் 6வது தலைமுறையாக நான் விவசாயம் பண்ணிகிட்ருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவோட அப்பா சுப்பையன், அவருக்கு முன்னாடி திருமப்பன், அவருக்கு முன்னாடி மாறனன், இப்படி 1800 காலகட்டங்கள்லேருந்து இன்றைக்கி என் பொண்ணு 4வது முடிஞ்சு 5வது வர்றா. இது வரைக்கும் என் குடும்பம் விவசாயம் பண்ணிகிட்ருக்கு. இதுவரையில் நான் சரிங்களா உற்பத்தி செய்த எந்த ஒரு பொருளையும் நான் விலையை வச்சு நிர்ணயம் பண்ண முடியலை. ஆனால் நான் போய் வாங்கின பொருளுக்கு டு பி வெரி ஃப்ராங்க் சரிங்களா, சத்தியமாக சொல்கிறேன், 1107 ரூபா 45 பைசாவை கூட நான் கூகுள் பேயில் கட்டிட்டு வந்திருக்கிறேன். உண்மையிலே நான் பாராட்டுறேன் சரிங்களா. கண்டிப்பாக நான் இதை பாராட்டக்கூடிய விஷயம் சரிங்களா. எந்த ஒரு கணக்கும் மிஸ் ஆகக்கூடாது, அதில் எந்த ஒரு தப்பும் கிடையாது. ஆனால் விவசாயிகளாகிய நாங்கள் யோசிச்சு பாருங்கள், கொடுக்குற பொருள் ஒரு வெண்டைக்காய் எடுத்தாச்சுன்னா பிஞ்சு வெண்டைக்காய் மட்டும்தான் இங்கே பொறிச்சு கொடுக்குறோம். முத்தின வெண்டைக்காய் எதுவாக இருந்துச்சுனாலும் கழிச்சு விட்ருவாங்க. சப்போஸ் தப்பி தவறி 1-2 இருந்தால் கூட வியாபாரிகள் அதுக்கும் 2 நாள் கழித்து பில்லே கொடுத்தாலும் 5 கிலோ 7 கிலோ இப்படி இருந்துச்சுன்னு சொல்லி போட்டுருவாங்க. கத்திரிக்காயாக இருந்தாலும் சரி, தக்காளியாக இருந்தாலும் சரி, இங்கேயே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி தான் நாங்கள் சூப்பர் மார்க்கெட்டுக்கு அனுப்புகிறோம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு விவசாய பொருளையும் நாங்கள் விலையை நிர்ணயிக்க முடியல. இந்த நிலைமை கண்டிப்பாக மாறும். இன்றைக்கி எங்கள் அப்பாவோட வயசு ஏறக்குறைய 70. அடுத்தது நான் சொட்டு தண்ணியில் வாழை மட்டும் போட்டுட்ருக்கிறேன் சரிங்களா. குனிஞ்சு நெனிஞ்சு மிஞ்சி போனால் காலையில் ஒரு 9 மணி வரைக்கும் மண்வெட்டி எடுக்க முடியுது, இல்லைன்னா 4 மணிக்கு மேலே. ஆனால் எங்கள் அப்பாங்கெல்லாம் இன்றைக்கி விட்டாலும் காலையில் வெயிலில் 6-7 மணிக்கு ஆரம்பித்தாலும் சாயந்தரம் 6 மணி வரைக்கும் வெயிலில் நிற்கிறாங்க. ஆனால் எங்களோட உடம்பு அதுக்கு ஒத்துழைக்காது. கண்டிப்பாக சுகம் பழகிருச்சு. அதனால் கார்ப்பரேட் நிஜமாக சொல்கிறேன் சரிங்களா, அழகாக பயன்படுத்துகிறீங்க. அதே நிலைமை விவசாயிகிட்டையும் வரணுங்கிற நான் அந்த நிறுவனத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கெல்லாம் விரும்பலை. உண்மையிலேயே இது பாராட்டக்கூடிய விஷயம், உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம். பைசாவில் கூட நீங்கள் விடுறதில்ல சரிங்களா. ஆனால் ஒரு விவசாயி ஏன் நாங்களாம் இப்படி இருக்கோங்கிறது எங்களுக்குள்ளேயே நீ கேள்வி கேட்கணுங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன். ஒவ்வொரு விவசாயியும் உங்களை கேள்வி கேட்டுகிட்டே இருங்க. பைசாவில் கூட கணக்கை விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஆனால் நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா அங்கே 120 ரூபாய்க்கு ஒரு கிலோ ஒரு காய்கறி விற்றுச்சுன்னா இங்கே நம்மக்கிட்ட வாங்குறது பார்த்தீங்கன்னா 30 ரூபா மேக்ஸிமம். அந்த 30லையும் ஃபஸ்ட்டு தனியாக செகண்ட் தனியாக பிரிச்சுட்டு போவாங்க. ஆனால் அங்கே எதுவுமே ஃபஸ்ட் குவாலிட்டி செகண்ட் குவாலிட்டிங்கிறதெல்லாம் கிடையாது சரிங்களா. இந்த நிலை கண்டிப்பாக மாற வேண்டும். ஒவ்வொரு விவசாயியோட மகன் சரிங்களா, விவசாயின்னு திருந்த முடியாது. ஏன்னா விவசாயி அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது. விவசாயியோடைய மகன் நாமெல்லாம் இருக்கோம் இல்லைங்களா, படித்து நிஜமாக சொல்கிறேங்க, MBA வரையும் நான் படிச்சிருக்கிறேன். ஆனால் நேற்று தான் தெரிஞ்சுது சரிங்களா, நார்மல் பாமர மக்களுக்கும் கார்ப்பரேட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சரிங்களா. அதனால் ஒவ்வொரு விவசாயியும் கம்மியாக 10 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு போட்டால் கூட 1 ரூபாய்க்கு கூட விட்டு கொடுக்காம கணக்கு கேளுங்க வியாபாரிக்கிட்ட. 1 ரூபாயை கூட விட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா அவன் பைசாலே விட்டு கொடுக்கல, நம்ம ஏன் ரூபாயில் விட்டு கொடுக்கணும் சொல்லுங்கள். அதனால் எந்த ஒரு அக்ரி ப்ராடக்டாக இருந்தாலும் சரிங்க, தைரியமாக கணக்கு கேளுங்க. நன்றி.